ஹாய். சமையல் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க, நீங்களே வீடியோக்குள்ள. அரிசி போட்டேன், இட்லி ஊற்றி வச்சிட்டேன், பருப்பு வெந்துருச்சு. இன்றைக்கி என்ன சாம்பார்னா வெந்தயக்கீரை சாம்பார். அது எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. பருப்பு வெந்துருச்சு, எடுத்து இன்னும் பாதிமாக நிறைய நைஸாக கடையக்கூடாது, ஒன்றும் பாதிமாக இது பண்ணிக்கணும். எண்ணெய் சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சீரகம், கடுகு பொஞ்சிருச்சு, பூண்டு நாள், கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா ஒரு வெங்காயம் பெருசாக ஒன்று அரிஞ்சு பெருசாக அரிஞ்சு போட்டுக்கணும். வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது, வாரத்துக்கு 2 நாள் எடுத்துக்கிறது மிகவும் நல்லது. சில பேர் சோம்பு போடுவாங்க, ஆனால் நான் போடல. தக்காளி போட்டுக்கலாம், பருப்பில் 2 போட்டுக்கிறேன். வதங்கிடுச்சு. வெந்தயக்கீரை நேற்று கிள்ளி அரைச்சி வச்சுக்குது அந்த கீரை. ஒரு கட்டு கீரை, அதிலெல்லாம் பாதி கொஞ்சம் முட்டைக்கீரையாக இருந்துச்சு, அதனால் தலையை மட்டும் பிச்சுக்கணும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி, வாரத்துக்கு 2 முறை சாப்பிட்லாம். இது பிரியாணியில் போடுவாங்க, பிரியாணியில் போட்டு கூட காமிக்குவாங்க. இது காய் வச்ச அது காய் வச்ச பொடி பண்ணி வத்த குழம்புல அதில் எல்லாம் போடுவாங்க. இது பாரு, அவன் கீரை போட்டுட்டு எவ்வளோ கொஞ்சம் தான் வரும், நிறைய போட்டாலையும் கஷ்டம். குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் தூள், பெருங்காயத்தூள், அது வச்சு இப்போ வேக வச்சேன் இல்லையா பருப்பு, 1 பாதி நெச்சிச்சு வச்சுக்குது, அதை ஊற்றலாம். நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் பருப்பு தண்ணியும் வச்சுக்கலாம். எனக்கு ஒரு கொதிச்சு வரணும் இல்லையா. உப்பு போட்டுக்கலாம். இதில் புளி தண்ணி கொஞ்சம் கலக்கணும். புளி தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தால்
வெந்தயக்கீரை சாம்பார் ரெடி. குழம்பு நல்லா கொச்சிடுச்சு. இது கடிச்சால் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு ரெடி, இட்லி ரெடி, சோறு ரெடி. எனக்கு வித்தியாசமான ஒரு குழம்பு, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பாய் பாய். இன்னும் பொரியல் செஞ்சுட்டு சரியாக போச்சு. சமையல் வேலை மணி 6:30லேருந்து 8க்குள்ளே முடிஞ்சிடுது. அப்படியே